கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட வேத பகுதியில் 2 நாளாகமும் 15ஆம் அதிகாரம் 2வது வசனத்தின் பிற்பகுதி சொல்லப்படுகிறது. நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டீர்களே ஆகில் அவர் உங்களை விட்டுவிடுவார். இந்த வசனம் மிகவுமாக ஒரு அருமையான வசனமாக காணப்படுகிறது. ஒரு மனிதன் கர்த்தரை தேடும் பொழுது கர்த்தர் அந்த மனிதனுக்கு செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய அற்புதங்களையும் அதிசயங்களையும் இதில் நான் பார்க்கிறோம். அதே மனுஷன் கர்த்தரை விட்டு பின் வாங்கும் பொழுது என்ன நடக்கிறது என்பதை குறித்து இந்த வசனம் மிகவும் தெளிவாக கூறப்படுகிறது. ஆசா என்கிற ஒரு ராஜா, அவர் முதலாவதாக 2 நாளாகவும் 14ஆம் அதிகாரத்தில் 2வது வசனம் சொல்லுகிறது, ஆசா தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 4வது வசனம் இவ்விதமாய் சொல்லப்படுகிறது, தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தேடவும் நியாய பிரமாணத்தின்படி கற்பனையின்படியும் செய்யவும் யூதாவுக்கு கற்பித்தது. பின்பு 6வது வசனம் இவ்விதமாய் சொல்லப்படுகிறது, ஏனென்றால் இந்த இடத்துல ஆசா தேவனுக்கு பிரியமாய் நடக்கிறபடியினால இந்த சூழ்நிலையில ஆசாவுக்கு கர்த்தர் அவனுக்கு ஒரு இளைப்பாறுதலை கட்டளையிடுகிறார். 6வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் அவனுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டதினால் அந்த வருஷங்களில் அவனுக்கு விரோதமான யுத்தம் இல்லாதிருந்தது. தேசம் அமெரிக்கையாய் இருந்தபடியினால் யூதாவிலே அரணான பட்டணங்களை கட்டினான். அப்போ கர்த்தரை ஆசா தேடும் பொழுது அது மாத்திரமல்ல, கர்த்தருக்கு அவர் மிகவுமாக செம்மையான வழியில் அவர் நடந்தபடியினாலும் அவருக்கு கர்த்தர் ஒரு இளைப்பாறுதலை கட்டளையிட்டார். இப்பொழுது ஒரு யுத்தம் இந்த இடத்துல வருகிறது. இந்த யுத்தம் வருகிற பொழுது இவரிடத்துல இருந்த ஆட்களுடைய எண்ணிக்கைன்னு பார்த்தா யூதாவில் ஒரு 3 லட்சம் பேர் அவங்க ஈட்டி பிடிக்கிறவர்களாக காணப்படுகிறார்கள். பென்யமீனில் கேடகம் பிடிக்கக்கூடிய வில்லை நாணேற்றக்கூடியது 2,80,000 பேர் அந்த இடத்துல இருக்கிறாங்க. அப்போ ஆக மொத்தத்தில் கிட்டத்தட்ட 5,80,000 பேர் மாத்திரம்தான் இந்த ஆசாவோடு கூட யுத்தத்துக்கான பராக்கிரமசாலிகளாக இருக்கிறாங்க. அதே நேரத்தில் இவர்களுக்கு விரோதமாக எத்தியோப்பியனாகிய சேராவுடைய கூட்டத்தார் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 10 லட்சம் பேருக்கிட்ட அவங்களுடைய கூட்டாளிகள் இருக்கிறாங்க. 300 ரதங்கள் புறப்படத்தக்கதான காரியங்களில் அவங்களுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் இவங்க கிட்ட இருக்கிறது 5,80,000 பேர். ஆனால் அவர்களுடைய விரோதமாக இருக்கக்கூடிய எத்தியோப்பியனாகிய சேராவுக்கு 10 லட்சம் பேர் இருக்கிறாங்க. அவங்களை எதிர்கொள்ள இவங்களால கூடாத ஒரு காரியமாக இருந்த போதில ஆசா அந்த சூழ்நிலையில் தேவனை நோக்கி கூப்பிடுகிறார். அந்த சூழ்நிலையில் ஆசா தேவனோடு கூட அவர் இருக்கிறார், தேவனை நம்பி இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது 11வது வசனத்தில் 2 நாளாகமும் 14ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் சொல்லுகிறது, ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே பலன் உள்ளவனாகிலும் பலன் அற்றவனாகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்திலே ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதையும் என்றான். அப்படியாக தேவனை நோக்கி ஆசா ஜெபிக்கிற இந்த ஜெபத்திற்கு தேவனாகிய கர்த்தர் எதிரியை அவருடைய கையில் ஒப்பு கொடுக்கிறார். அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஆசா யாரை சார்ந்து இருந்தார் என்றால் தேவனை சார்ந்து இருந்தபடியினாலே அந்த 10 லட்சம் கூட்டத்தாருக்கு மத்தியில இவங்க இருந்தது 5,80,000 தான். ஆனாலும் இவருடைய நம்பிக்கை எல்லாம் தேவன் பேரில் மட்டும்தான் இருந்தது. அதனால தான் வேதம் 2 நாளாகமம் 15வது அதிகாரம் 2வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். அப்போ அவர் நம்மளோடு கூட இருக்கணும்னா
நாம் அவரை தேடும் பொழுது கர்த்தர் நம்மளோடு கூட இருந்து நமக்காக யுத்தம் செய்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். அடுத்தபடியா நம்ம பார்க்கணும், இதே ஆசா தேவனை விட்டு மனுஷனை சார்ந்து போகும் பொழுது அதே ஆசாவுக்கு என்ன நடக்கிறது என்றால், 2 நாளாகமல 16வது அதிகாரத்தில் 1வது வசனத்தை வாசிக்கிறேன். ஆசா அரசாண்ட 36ஆம் வருஷத்திலே இஸ்ரவேலின் ராஜாவாகிய பாஷா யூதாவுக்கு விரோதமாக வந்து, ஒருவரும் யூதாவின் ராஜாவாகிய ஆசாவினிடத்தில் போக்கும் வரத்துமாய் இராதபடிக்கு ராமாவை கட்டினான். அப்போ இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா, யூதாவின் ராஜா ஆசா, இஸ்ரவேலின் ராஜா பாஷா. இப்போ இந்த இடத்துல இவங்க ஆசா வரக்கூடாதபடிக்கு அந்த இடத்துல ஒரு போக்கும் வரத்தும் இராதபடிக்கு அந்த இடத்துல அந்த ராமாவில் அவருங்க கட்டுறாங்க. அந்த சூழ்நிலை என்ன நடக்குது அப்படின்னா, 2வது வசனம் சொல்லுது, அப்பொழுது ஆசா கர்த்தருடைய ஆலயத்திலும் ராஜாவின் அரண்மனையிலும் உள்ள பொக்கிஷங்களில் உள்ள வெள்ளியும் பொன்னும் எடுத்து தமஸ்குவில் வாசம் பண்ணுகிற பெனாதாத் என்னும் சீரியாவின் ராஜாவினிடத்துக்கு அனுப்பி, எனக்கும் உமக்கும் என் தகப்பனுக்கும் உம்முடைய தகப்பனுக்கும் உடன்படிக்கை உண்டே, இதோ வெள்ளியும் பொன்னும் உமக்கு அனுப்பினேன். இஸ்ரவேலின் ராஜாவாகிய பாஷா என்னை விட்டு விலகி போகும்படி நீர் வந்து அவனோடு செய்த உடன்படிக்கையை தள்ளி போடும் என்று சொல்லி அனுப்பினான். இப்போ இந்த சூழ்நிலையில சீரிய ராஜாவை ஆசா அவர் ஒரு உடன்படிக்கை பண்ணி அந்த பாஷாவுடைய உடன்படிக்கையிலிருந்து அவரை விலக்கி போடும்படியாக அவர் சொல்றாரு. இந்த சூழ்நிலையில ஆட்கள் அனுப்புறாங்க. இதை பாஷா இஸ்ரவேலின் ராஜா பாஷா கேள்விப்பட்டு இது அவர் அந்த இடத்தை விட்டு என்ன பண்றாருன்னா ஓடி போகக்கூடிய அளவுக்கு போய்விட்டார். இதன் பின்பு 6வது வசனம் சொல்லுது, அப்பொழுது ராஜாவாகிய ஆசா யூதா அனைத்தையும் கூட்டிக் கொண்டு போய் பாஷா கட்டின ராமாவின் கற்களையும் அதன் மரங்களையும் எடுத்து அவைகளால் கேபாவையும் மிஸ்பாவையும் கட்டினான். அப்போ முன்னாடி நம்ம பார்த்தோம்னா ஆசா கர்த்தரோடு கூட இருக்கும் பொழுது 10 லட்சம் பேர் கூட்டத்தார் மத்தியில யுத்தத்துக்கு வரும் பொழுது இவங்க கிட்ட இருந்தது 5,80,000 பேர் மாத்திரம்தான். அப்போ ஆசா தேவனை தேடும் பொழுது தேவன் அவனோடு கூட இருந்து யுத்தத்துல ஜெயம் பெற்றார். ஆனா பின்பு நாளடைவில் ஆசா தேவனை தேடாமல் அவர் மனிதனை தேட ஆரம்பித்ததின் நிமித்தமாக அந்த இடத்துல ஒரு காரியம் நடக்கிறது. இப்போ இந்த காரியத்தை விலக்கி சொல்லும்படியாக ஞானதிஷ்டிகன், அதாவது தீர்க்க தரிசியை ஆண்டவர் அனுப்புறாரு. இந்த இடத்துல அனுப்பி சொல்லப்படுகிற 7வது வசனத்துல நம்ம பார்ப்போமானால், நீர் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் சீரியாவின் ராஜாவை சார்ந்து கொண்டபடியினால் சீரிய ராஜாவின் இராணுவம் உமது கைக்கு தப்பி போயிற்று. மிகவும் ஏராளமான ரதங்களும் குதிரை வீரரும் உள்ள எத்தியோப்பியரும் லூபியரும் மகா சேனையா இருந்தார்கள் அல்லவா? நீர் கர்த்தரை சார்ந்து கொண்ட போதவெனில் அவர்களை உமது கையில் ஒப்பு கொடுத்தாரே. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. இந்த விஷயத்தில் மதி இல்லாதவராய் இருந்தீர், ஆகையால் இது முதற்கொண்டு உமக்கு யுத்தங்கள் நேரிடும் என்றான். இப்ப இந்த ஞானதிஷ்டிகாரன் அது சொன்ன உடனே ஆசா அவர் மீது மிகவும் சினந்த கடும் கோபம் கொண்டு அவரை எடுத்து காவலறையிலே வைத்துட்டார். இப்போ ஆசா யாரை சார்ந்தில்லைன்னா தேவனை சார்ந்தில்லை, அவருடைய நம்பிக்கையெல்லாம் மனுஷங்கிட்டவா போயிடுச்சு. இது என்ன நடக்குதுன்னா 12வது வசனத்தை நம்ம பார்ப்போமானால், ஆசா அரசாண்ட அந்த 39 வருஷத்துல தன் கால்களில் வியாதி கண்டு அவன் நோவு மிகவும் உக்கிரமாய் இருந்தது. அவன் தன் வியாதியிலும் கர்த்தரை அல்ல, அவன் தேடினதெல்லாம் பரிகாரிகளையே அவர் தேடினார். அதனால் என்ன நடந்ததுன்னா, ஆசா தன் அரசாண்ட 41ஆம் வருஷத்தில் மரித்து தன் பிதாக்களோடு கூட நித்திரை அடைந்தான். அவரை கொண்டு போய் அதன் பின்பாக தாவீது நகரத்தில் அவருக்காக வைக்கப்பட்ட கல்லறையில் அவர் அடக்கம் பண்ணியிருக்கிறாங்க.
அப்படின்னா வேத வசனம் சொல்லுகிற 2 நாளாகவும் 15வது அதிகாரம் 2வது வசனத்தின் பிற்பகுதியை நம்ம வாசித்தோம். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டீர்களே ஆகில் அவர் உங்களை விட்டு விடுவார். அப்போ வேதத்தில் ஏன் இது சொல்லப்படுகிறது என்றால், கர்த்தரோடு கூட இருக்கிற ஒரு மனுஷன் எப்படிப்பட்ட பிரச்சனையாக வந்தாலும் சரி, எப்பேற்பட்ட போராட்டமாக வந்தாலும் சரி, அந்த சூழ்நிலையில் அவர் கர்த்தரை மாத்திர சார்ந்திருக்கும் பொழுது, அது முழுகி போகக்கூடிய சூழ்நிலையே இருந்தாலும் கூட கர்த்தர் அதிலிருந்து விடுவிப்பார். அது எப்போ அதே மனுஷன் கர்த்தரை சார்ந்து வாழாம போகும் பொழுது அது என்ன நடக்குது அப்படின்னா, மனுஷனை சார்ந்து வாழும் பொழுது அது அழிவுக்குள்ளாக போய்விடுகிறது. இந்த வார்த்தைகள் இந்த நாளிலும் 2 நாளாகம் 15:2 வசனத்தின்படி கர்த்தர் ஒவ்வொருவரையும் நேசிக்கிறார். அவரோடு கூட நாம் இருக்கும் பொழுது நாம் எல்லாவற்றிலும் ஜெயம் பெற்றவர்களாய் நாம் காணப்படுவோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன்.